அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 19 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் தன்னுடைய மும்பை பயணத்தை முடித்துக் கொண்டு தலைநகர் டெல்லி சென்றிருப்பதாகவும் அங்கு முக்கிய தலைவர்களை இன்று சந்தித்து பேச இருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய சட்ட அமைச்சர் திரு வீரப்ப மொய்லி அவர்கள் தமிழ்நாடு சட்ட பணிகள் ஆணைக்குழு சார்பில் செக் மோசடி வழக்குகள் தொடர்பான மெகா மக்கள் நீதிமன்றம் சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றதாகவும் இதன் தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய திரு வீரப்ப மொய்லி அவர்கள் தேவையற்ற வழக்குகளை தடை செய்ய புதிய சட்டம் இயற்றப்படும் என்று மத்திய அமைச்சர் கூறியிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர்கள் கருத்து கேட்டபோது தேவையற்ற வழக்குகள் என்று கூறி போபஸ் ஸ்பெக்ட்ரம் ஊழல் போன்றவற்றை ஒதுக்கி விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவராக திராவிட பச்சை தமிழர் டாக்டர் ப சிவந்தி ஆதித்தன் அவர்கள் மீண்டும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது 2009ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை இவருடைய பதவிக்காலம் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய நாட்டில் இந்திய வம்சாவளியினர் மற்றும் அதிகம் வாழக்கூடிய தமிழர்கள் கூடி பெரும் பேரணி நடத்தி சம உரிமை கோரி நடத்தப்பட்ட ஒரு போராட்டத்தில் பலர் சிறைக்காவலில் அடைக்கப்பட்டு அதில் 17 மாதங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறை தண்டனை அனுபவித்த இன்ட்ராப் அமைப்பின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான பி உதயகுமார் மனித உரிமை கட்சி என்ற புதிய கட்சியை மலேசியாவில் தலைநகர் கோலாலம்பூரில் தொடங்கி இருப்பதாக கோலாலம்பூரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் சென்னை நகரில் டிராவல்ஸ் மற்றும் நகை வியாபாரம் செய்து வந்த சுரேஷ்குமார் என்பவருடைய தலை வெட்டப்பட்ட நிலையில் கொல்லப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நேற்று வரை அவருடைய தலை கிடைக்காத நிலையில் சென்னையில் உள்ள மைய பகுதியான தம்புச்செட்டி தெருவில் உள்ள ஒரு குப்பைத்தொட்டிக்கு அருகில் அவருடைய மண்டவோடு கிடைத்ததாகவும் முழுவதும் ஆசிடால் கழுவப்பட்டு தலையை வெட்டப்பட்ட நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் அங்கு வீசி சென்றிருப்பதாக சென்னை பூக்கடையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சவுதப்புலி மாவட்டத்தில் மகேந்திரா பாலிடெக்னிக் அருகில் ராணுவத்திற்கு ஆட்கள் தேர்வு செய்வதற்கான சிறப்பு முகாம் நடந்ததாகவும் இதில் பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களை சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குவிந்ததாகவும் இதில் உடல் தகுதி நடந்தபோது முறைகேடுகளை ராணுவத்தினர் செய்ததாக கூறி ஒரு மாணவன் கேள்வி எழுப்பதால் அவனை அடித்த ராணுவத்தினர் இதை பார்த்த மற்ற இளைஞர்கள் ஆத்திரமடைந்து போராட்டம் நடத்தியதாகவும் இதில் ராணுவத்தினர் கோபமடைந்து துப்பாக்கி சூடு நடத்தியதில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் பலர் படுகாயம் அடைந்ததாக லக்னோவிலிருந்து தகவல்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டார்ஜிலிங்கும் மற்றும் சில மாவட்டங்களை பிரித்து குர்கா ஜன்முகி மோர்ச்சா என்ற தனி மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று குர்கா இனத்தவர்கள் கடும் போராட்டம் நடத்தி வருவதாகவும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி மத்திய அரசு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான திரு லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் மீண்டும் ஒருமுறை இந்தியா முழுவதும் யாத்திரை தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள்
எத்தனை முறை யாத்திரை சென்றாலும் வாக்குகள் கிடைப்பது மிக கடினம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் அவருடைய கட்சியில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோரை கட்சி தலைவர் பதவியில் அமர்த்தினால் ஒழிய கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு கிடைப்பது குறைவே என்றும் இந்தியாவில் 90% திராவிட மக்கள் இருப்பதை அவர் நன்கு அறிய வேண்டும் என்றும் தமிழகத்தில் இள கணேசன் போன்றவர்களை உட்கார வைத்து கட்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் வழி செய்திருப்பது இந்தியா மூலம் இதே செயல் நடப்பதாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். 4 மாநிலங்களில் புதிய கவர்னர்கள் பணி அமர்த்தம் செய்யப்பட்டுள்ளதாக ராஷ்டிரபதி பவனிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக உத்தரகாண்ட் மாநில கவர்னராக திருமதி மார்கட் ஆல்வா அவர்கள் பதவி ஏற்க இருப்பதாகவும், இக்பால் சிங் காங்கிரஸ் தலைவர் புதுச்சேரி மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவி ரீட்டா பகுனா அவர்கள் அம்மாநில முதல்வர் மாயாவதியை வன்மையாக தாக்கி பேசியதால் கைது செய்யப்பட்டு பின்பு ஜாமீனில் வெளிவந்தார். அவருடைய வீட்டை கொளுத்தியவர்கள் மீது சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்துவார்கள் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு செய்தி வெளியிட்டிருப்பதாக லக்னோவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்காக சைனாவும் ரஷ்யாவும் கூட்டு விமான பயிற்சி நடந்த நிலையில் சைனாவை சேர்ந்த ஜெட் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதாக மாஸ்கோவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சைனாவில் இரு பிரிவினரே ஏற்பட்ட கடும் மோதலில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் அங்குள்ள உருகு என்ற நாட்டில் உருகிஸ்தான் என்று மாற்றி முஸ்லிம்களுக்கு தனி நாடு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கஜகிஸ்தான் நாட்டில் போராட்டம் நடைபெற்றதாக ரஷ்யாவிலிருந்து பிரிந்த கஜகிஸ்தான் நாட்டிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜூன் 30ஆம் தேதி ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் காணாமல் போனதையடுத்து அமெரிக்க ராணுவத்தினர் கடுமையாக தேடி வந்த நிலையில் அவரை தாலிபான் தீவிரவாதிகள் கடத்தி சென்றுவிட்டதாகவும் அவரை பற்றிய வீடியோக்களை தற்போது இணையதளத்தில் வெளியிட்டிருப்பதாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் உள்ள கந்தகார் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டர் ஒன்று நொறுங்கி விழுந்ததில் 16 பேர் பலியானதாகவும் கடந்த வாரத்தில் நடந்த 2வது ஹெலிகாப்டர் விபத்து இது என்பது குறிப்பிடத்தக்கது என்றும் இந்த ஹெலிகாப்டர் ரஷ்ய போக்குவரத்து கம்பெனிக்கு சொந்தமானது என்பது குறிப்பிடத்தக்கது. விண்வெளியில் அமைக்கப்பட்டு வரும் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு நாசாவிலிருந்து அனுப்பப்பட்ட எண்டவர் விண்கலம் வெற்றிகரமாக அந்த இடத்தை சென்றடைந்தவுடன் அங்கு விஞ்ஞானிகள் 6 மணி நேரம் விண்ணில் நடந்த ஒரு அற்புத காட்சியை இந்த படத்தில் காணலாம். வானிலை அறிக்கை 19 ஜூலை 2009 பிற்பகல் 1 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்கள் அனைத்து இடத்திலும் தெரிகிறது. கேரளாவில் அரபிக்கடலிலிருந்து வந்த மேகமூட்டத்தால் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் அதிக மழை பெய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய தாக்கம் தமிழகத்தில் சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில இடங்களில் மழை பெய்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது
உங்கள் கே பாலாஜி. நன்றி.